வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கோல்டன் கொஷின் பார்க்க போகிறோம். இது வந்து 2 மார்க் உள்ளது. இதே நான் வந்து 3 மார்க்கு 5 மார்க் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் தரேன், அதை பார்த்துருங்க சரிங்களா. நீங்கள் அதை பார்த்தாலே நீங்கள் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். இது 2 மார்க் கொஷின், இதையும் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து என்ன சார் கேட்டிங்கன்னா, வால்யூம் 1க்கு மட்டும் தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வால்யூம் 2க்கு இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். 2 மார்க்ஸ் நம்ம வந்து எது பார்க்கணும் தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போக்கி இதை படிச்சிடுறேங்க, அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் பார்த்துருங்க சரிங்களா. சரி ரைட். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, எனக்கு டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். சரி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் 5 மார்க்கு நான் சொன்ன மட்டும் படிங்க, அதே போதும். உங்களுக்கு 5மே கை கொடுத்துரும். 5 5 மார்க்குமே கன்ஃபார்ம் வரும். 3 மார்க்கும் உங்களுக்கு வந்துடும், சம்மும் வந்துடும். இப்போ 2 மார்க்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சார் நான் ஓரளவு தான் படிப்பேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் 2 மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஃபுல் மார்க் வேணுங்கிறவங்க இன்சே கொஷின் கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லெசனோட 2 மார்க் பார்க்க போகிறோம். ஹவு வில் யூ மெஷர் த டயமீட்டர் ஆஃப் மூன் யூசிங் பேரலாக்ஸ் மெத்தட்? புக் பேக் கொஷின் பேஜ் நம்பர் 38 இருக்குது. அடுத்து ப்ரிசிஷன் அக்கரன்சி, இது புக் பேக் கொஷின் தான், இதையும் படித்து வச்சுக்கோங்க. புக் பேக் கொஷின் தான், பேஜ் நம்பர் 38 இருக்குது. இப்போ இன்சே கொஷின் எது படிக்கணும்னு சொல்கிறேன். மெஷர்மெண்ட், டிஃபைன் மெஷர்மெண்ட் பேஜ் நம்பர் 7 இருக்குது. டிஃபைன் யூனிட் பேஜ் நம்பர் 8 இருக்குது. அட்வான்டேஜாக எஸ்ஐ சிஸ்டம் எல்லாமே இதை படித்து வச்சுக்கோங்க. இந்த கொஷினை பேஜ் நம்பர் 8 இருக்குது. ஓகேவா. ரேடியன் ஸ்டெடி ரேடியன் கேட்கலாம், ரொம்ப இப்போ கஷ்டமாக கேட்கணும், இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 11 இருக்குது, இதையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பேரலாக்ஸ் மெத்தட் கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. பேரலாக்ஸ் மெத்தட் முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 13 இருக்குது. இந்த கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டதில்லை, ஒருவேளை கேட்கலாம் கஷ்டமாக கேட்டாங்கன்னா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிஃபிகேஷன் அண்ட் ரெடக்ஷன் பேஜ் நம்பர் கேட்பாங்க, பேஜ் நம்பர் 2 இருக்குது. இதை தாண்டி இன்னொரு கொஷின் இதை டைப் பண்ண மறந்துட்டேன். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி வந்து 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. இது எப்பயும் கேட்குற கொஷின் தான், இதையும் படித்து வச்சுக்கோங்க. இது வந்து புக் பேக் கொஷின் தான், டிடியில் இருக்கும், நீங்கள் 2 மார்க் லெவலே படிங்க போதும். அடுத்து பாருங்கள், செகண்ட் லெசன் கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கார்டிஷன்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் பேஜ் நம்பர் புக் பேக் கொஷின் தான், பேஜ் நம்பர் 99 இருக்குது. இங்கே வர ரெடியூஸ்ட 2 வெக்டார் ஆர் பெர்பெண்டிகுலர் பேஜ் நம்பர் 100. டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் படித்தாங்க, ஈஸியான கொஷின் இதெல்லாம், பேஜ் நம்பர் 100. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி பேஜ் நம்பர் 100. டிஃபைன் ரேடியன் படித்து வச்சுக்கோங்க. டிஃபைன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த 21 கொஷின் முக்கியங்க. நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ரொம்ப முக்கியமான கொஷின். 2 மார்க் கேட்க மாட்டாங்க, 3 மார்க் கொஷினாக கேட்பாங்க இதை. அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் 3 லைன் டெரிவேஷன் இருக்குல்ல, 3 ஈக்குவேஷன் இருக்கும், அதையும் நீங்கள் சேர்த்து எழுதுங்க. டயக்ராம் போட்டாலும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கோங்க. டிஃபைன் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட், இதையும் படித்து வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 100. இன்சையில் நான் சொல்கிறது 3 கொஷினுமே கன்ஃபார்ம் படித்து வச்சுக்கோங்க. 3ல் ஏதாச்சும் ஒரு கொஷின் வரும். டிஃபைன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் 42 இருக்குது. டிஃபைன் இன்ஸ்டன்டினியஸ் ஆக்சலேரேஷன் பேஜ் நம்பர் 73 இருக்குது, முக்கியம் இந்த கொஷின். ப்ரொஜெக்டைல் மோஷன் எக்ஸாம்பிள் கேட்கலாங்க இந்த கொஷின், பேஜ் நம்பர் 81 இருக்குது. இந்த 3மே படித்து வச்சுக்கோங்க இன்சைடில். ஓகேவா. போன லெசன் சொன்னல ஃபஸ்ட் லெசன், அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூனிட்டு, டிஃபைன் யூனிட், அட்வான்டேஜாக எஸ்ஐ சிஸ்டம்மு, இந்த 2 மட்டும் தெளிவாக பாடிங்க. ஆனால் இந்த லெசனில் இந்த 3 கொஷினுமே படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், லாஸ் அண்ட் மோஷன். இதில் 2 மார்க் பார்க்க போகிறோம். ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா, இந்த கொஷின் முக்கியம், புக் பேக் கொஷின் தான், பேஜ் 162. டிஃபைன் 1 நியூட்டன் எல்லாமே கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க, இந்த கொஷின் கன்ஃபார்ம் வரும். ஏன்னா நியூட்டன் 1 நியூட்டன் வந்து எல்லா கொஷினுமே பாருங்களேன், இந்த வருஷம் மட்டும் சொல்லலை, இந்த புக்கு வந்ததுலேருந்து இந்த கொஷின் வந்தது தான் இருக்குது. டிஃபைன் 1 நியூட்டன். இந்த 28 வந்து 2 மார்க் கேட்க மாட்டாங்க, 3 மார்க் கொஷினாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் 5 மார்க் லெவலே படிங்க இந்த கொஷினை. 5 மார்க் வர 3 மார்க்கில் வரும். நீங்கள் 5 மார்க்கும் 3 மார்க்கும் ஒரே லெவலில் படிங்க, பெருசாகவே படிங்க. ஏன்னா டெரிவேஷன் எப்படி இருக்கோ 5 மார்க் எப்படி எழுத போகிறீங்களோ அதே அளவுக்கு 3 மார்க் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். யூஸிங் ஃப்ரீ பாடி டயக்ராம், ஸோ தட் இஸ் ஈஸி டு புல் அண்ட் ஆப்ஜெக்ட் தென் த புஷ் இட். இந்த கொஷின் படிச்சு வச்சுக்கோங்க, இது கேட்பாங்க 28 கொஷின். இந்த லெசனில் நீங்கள் படிக்க போகிறது வந்து டிஃபைன் 1 நியூட்டனு, சூடோ ஃபோர்ஸு, இனிஷியல் ஃப்ரேமு, கார் வில் பி இந்த கண்டிஷன் ஆஃப் கார், ஸ்கிட் லெவல், சர்க்கிள் ரோடு. இந்த 4 கொஷின் வந்து ஒரு கொஷின் நீங்கள் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். ஆனால் 4 கொஷினுமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இந்த 32, 33, 34 தேவை கிடையாது, சும்மா கண்ணால் பாருங்கள். நான் ஃபுல் மார்க் இருக்கணும் சார் அப்படிங்கிறவங்க சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஒய் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கார் புஷ் அ கார் ஃப்ரம் இன்சைட். ஸ்டேட் த எம்பிரிக்கல் லா அண்ட் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஒய் டஸ் த டிஸ்டன்ஸ் ஸ்லோலினா, இது வந்து இப்போது கிடையாது, இந்த புக்கு ஸ்டார்டிங் வந்தப்போ பிரிண்ட் ஆன புக்கு. ஓகேவா. இப்போ ரீசெண்டாக வர எடிஷனில் இது கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த 3 கொஷின் தேவையில்லை, சும்மா கண்ணால் பாருங்கள் போதும். புக் இன்சைட் கொஷினில் என்னென்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த 3மே படிக்க தேவையில்லை.
எல்லாருமே கட்டாயம் ஒரு கொஷின் படிக்கணும்னா இந்த அப்ளிகேஷனாக நியூட்டன் லா அது படிச்சு வச்சுக்கோங்க, அது முக்கியம். சரியா? கேட்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா கேட்பாங்க, எல்லாமே இதை படிங்க. மற்றவங்க சும்மா இனர்ஷியா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்களா, அதே நீங்கள் எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. நியூட்டன் தேர்ட்லாம் நீங்கள் படிக்கணும் அவசியமே இல்லை, எப்போ கேட்டால் நீங்கள் எழுதிருவீங்க. ஓகேவா? நியூட்டன் தேர்ட்லாம் வந்து யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். அவ்வளோதான். இது தெரியும் உங்களுக்கு, தேவையில்லை, சும்மா பாருங்கள் போதும். இங்கே பாருங்கள் 4th சாப்டர் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். சரியா? இதில் 2 மார்க் என்ன சார் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த கொஷின் எல்லாம் பாருங்கள். எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் கம்பேரிசன் கேட்பாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் போட்டு எழுதுறது. கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் டிஃப்ரென்சியேஷனும் சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போது இன்சைட் நான் என்ன படிக்கணும்னு சொல்கிறேன், இதை கட்டாயம் படிங்க. ஒர்க் டன் தேவையில்லை, ஆனால் ஃபார்முலா தெரியணும். ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன் டிஸ்டன்ஸ், அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் உங்களால் கைண்டிக் இன்டர்பிரேஷன் தியரியாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் கைண்டிக் தியரமாக இருக்கட்டும். ஓகேவா? இதே பவர் அண்ட் வெலாசிட்டி, அப்போ அடுத்தது போகிறப்போ இந்த ஃபார்முலா பேசிக் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் அந்த ஒர்க் டன் படிக்க சொல்கிறது. ஒர்க் கைண்டிக் எனர்ஜி தியரம் வந்து என்ன சார் கேட்டிங்கன்னா, இந்த ஒர்க் கைண்டிக் தியரம் வந்து கொஞ்சம் டெரிவேஷன் வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த 3 பாயிண்ட் இருக்குது பாருங்களேன், அது மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா 2 மார்க் கேட்டாங்க, அந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. 3 மார்க் கேட்குறாங்கன்னா அந்த டெரிவேஷன் சேர்த்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் ஆஃப் பவர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொலிஷன் சும்மா ரீட் பண்ணுங்கள் போதும். பொட்டன்ஷியல் எனர்ஜி அவ்வளோ தேவையில்லை. ஆனால் 46 கொஷின் எல்லாமே கண்டிப்பாக படிச்சாகணும். டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிடக்ஷன், இந்த கொஷின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். பேஜ் நம்பர் 200 இருக்குது. ஓகேவா? டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் கண்டிப்பாக படிங்க, இது வந்து முக்கியம். அடுத்து பாருங்கள் 5th சாப்டர். இதில் வந்து நீங்கள் டீட்டெயில் 5 தான் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ராடு 2, டிஸ்க்கு 1, ரிங்கு 1, பேரலாசிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் தியரம், அப்புறம் பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் ஒரு எக்ஸாம் சம் இருக்குது, அதையும் பார்க்க போகிறீங்க. ரோடு இன்க்ளைன் பிளைன், அவ்வளோதான். ஒரு 8 கொஷின் தான் இருக்குது. அந்த 8 கொஷின் மட்டும் இதை பார்த்தாலே போதும், 3 மார்க் 5 மார்க் கவர் ஆயிடும். ஆனால் 2 மார்க் அப்படி கிடையாது, இதில் நிறையாவே இருக்குது. ஓகேவா? ஒரு 7 2 மார்க் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் படித்தாலே தாராளமாக போதும். சென்ட்ரா மாஸ் கேட்கலாங்க, ஈஸியாக கேட்கலாம், இந்த கொஷின் கேட்பாங்க. டிஃபைன் டார்க்கு கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஈக்லிபிரியம் கன்ஃபார்ம். ஓகேவா? டார்க் இல்லைனா ஈக்லிபிரியம் ரெண்டாச்சும் ஏதோ கொஷின் வரலாம். ஓகேவா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. வாட் ரிலேஷன் பிட்வீன் த டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், எல்லாம் புக் பேக் தான், அதனால தான் அப்படி போகிறேன். கப்புள் முக்கியம். இந்த கொஷின் இந்த லெசனில் என்னென்ன படிக்க போகிறீங்கன்னா, டார்க்கு, கப்புளு, மொமெண்ட் ஆஃப், ஓகேவா, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டமு, அதுக்கப்புறம் வந்து சென்டர் ஆஃப் ரேடியேஷனு, ரேடியஸ் ஆஃப் கைரேஷனு. ஓகே, 4 கொஷின் வந்துருச்சா? அப்புறம் வந்து கண்டிஷன் ஆஃப் பியூர் ரோலிங், இந்த கொஷின் தான் வரப்போ சொல்கிறேன். 51 பாருங்கள், டிஃபைன் கப்புள், இந்த கொஷின் வந்துருச்சா? இந்த முக்கியம். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் முக்கியம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி முக்கியம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், கண்டிஷன் ஆஃப் பியூர் ரோலிங். இந்த 6 கொஷின்லேருந்து நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு கொஷின் நீங்கள் பப்ளிக்லேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் 6 கொஷின் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, முக்கியம். இந்த ஸ்லிப்பிங்ஸில் இங்கே பாருங்களேன், ஸ்லைடிங் அண்ட் ஸ்லிப்பிங், இது வந்து 2 மார்க் கேட்பாங்களா சார் கேட்டிங்கன்னா, 2 மார்க்லேயும் வரலாம், 3 மார்க்லேயும் வரலாம். அதனால் நீங்கள் 3 மார்க் லெவலே படிங்க, ஸ்லிப்பிங் அண்டு ஸ்லைடிங்கை. ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கொஷின் படித்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். எப்படி நான் நம்ம 7th சாப்டரில் வந்து அந்த மார்ச் போவாங்களே பிரிட்ஜு சொன்னல, அதே போல் இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. கஷ்டமாக கேட்குறாங்க, இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. கிவ் த பேலன்சிங் ஃபோர்ஸ் ஆஃப் சிலிக்கோடு, இது ஒரு பாக்ஸில் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க. இந்த கொஷின் மட்டும் படிங்க, இதை தாண்டி நீங்கள் வெளியே எதுவுமே படிக்கணும் அவசியமே இல்லை. நான் சொல்கிற கொஷின் மட்டும் படிங்க. நீங்கள் ஈஸியாக 70க்கு 1 மார்க் படித்து ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு 65 மார்க் மேலே எடுக்க முடியும். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற கொஷின் தாண்டி வெளியே அதிகம் வராது, அதனால் இதை மட்டும் தெளிவாக படிங்க. எப்படி சார் நம்புறது கேட்டிங்கன்னா, நீங்கள் சும்மா கொஷினை படிக்கணும் கூட அவசியம் இல்லை, இந்த கொஷினை நோட் பண்ணி வைங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து கம்பேர் பண்ணுங்கள், அப்புறம் ரிவ்யூ சொல்லுங்கள். இவ்வளோ தான். நான் உங்களுக்கே தெரியும், சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் ஆகியும் உங்களுக்கு வீடியோஸ் போட்டேன்னா இப்படி தான் சொல்லுவேன் தவிர, இந்த கொஷின் வந்து இப்போ வரும் வராதுன்னு சொல்ல மாட்டேன். இந்த கொஷின் கன்ஃபார்ம் வரும். நீங்கள் என்னை நம்பலாம் சரி, நம்பாட்டியும் சரி, பிரச்சனை இல்லை. அதனால் இந்த கொஷின் நீங்கள் சும்மா நோட் பண்ணி வைங்க. என்னென்ன கொஷின் எழுத போகிறீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. நீங்கள் ஒரு கொஷின் படிச்சுட்டு போவீங்களா, படிச்சுட்டு போங்க. எக்ஸாம் எழுதிட்டு உங்கள் கொஷின் பேப்பரையும் நான் சொன்ன கொஷின் கம்பேர் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின் வந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு டவுட் இருக்குது சார் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.